எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹயவதனா த ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக சரண்யா மேம் அவளை நம்மளோட நாராயணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம்க்கு வருக வருக அப்படின்னு வரவேற்கிறோம். முதல்ல இவாளை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, இவா பேரு சரண்யா முரளி. இவா தனியார் கம்பெனிகள்ல இன்ஜினியராகவும் அதுக்கப்புறமா தனியார் பள்ளியில டீச்சராகவும் வேலை பார்த்துட்டு இப்போ இவாளுக்கு ஆன்மீகத்துல அதிகமான ஆசை எம்ஏ வைஷ்ணவிசம் அது அந்த ஸ்ரீரங்கத்துல ஏஏவிஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் அங்கதான் படிச்சு இப்பதான் எம்ஏ முடிச்சேன். மேடமும் எனக்கு முன்னாடி சீனியரா படிச்சு இப்ப அதுலயே டீச்சராவும் இருந்துட்டு இருக்கா மேடம். அந்த மாதிரி வைணவம் எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்கா. மாணவர்களுக்கெல்லாம் அது மட்டும் இல்லாம மேத்ஸ், சயின்ஸ், ஹிந்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் கத்து கொடுத்துட்டு இருக்கா. பல வருஷமா இவ பெண்கள் மலர், மங்கையர் மலர், அப்புறம் தினசரி நாளேடுகள்ல கவிதை, கட்டுரை, கதை, இன்னும் எழுத்து போட்டிகள்ல ரொம்ப ஆர்வத்தோட பங்கெடுத்துட்டு நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்கா இவா. அது மட்டும் இல்லாம இவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு சரணாகதி, அன்புள்ள கடிதம், பார்ப்போற்றும் பன்னிருவர், கண்ணா உன் சந்நிதியில், மனதிற்கினியான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்தகங்களும் வெளியிட்டு இருக்கா மேடம். இவா ஸ்ரீரங்கத்துல இருக்கா, சரண்யா அப்படின்னு சொல்லி பேரு. இவா பக்தி சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலும் நடத்தின்னு வந்துட்டு இருக்கா. அதுல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு தன்னோட சேனல்ல நிறைய விஷயங்கள் அவ பகிர்ந்துன்னு வந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்டவா நான் எல்லாருக்குமே சொல்ற மாதிரி நம்ம எவ்வளவுதான் நம்ம என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் என்ன பட்டம் வாங்கி இருந்தாலும் கடைசியில அது நம்மளோட நிக்க போறது கிடையாது. எப்பவுமே பரஞானம் அப்படின்னு சொல்றோம். நம்ம பெருமாளை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஞானம் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும் அப்படிங்கறது நான் அதுல ரொம்ப திடமா இருந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி மேடம் நிறைய படிச்சிருந்தா கூட டீச்சரா வேலை பார்த்திருக்கா, இன்ஜினியரா இருந்திருக்கா. அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட கடைசியில அவளோட ஆசை என்னன்னா இந்த மாதிரி ஆன்மீகத்துல நம்ம சம்பிரதாய விஷயங்களை நிறைய பேருக்கு பரப்பணும் அப்படிங்கறதுலதான் அவளோட எண்ணம் இருந்துட்டு இப்ப அதெல்லாம் சைடா வச்சுட்டா. இததான் முக்கியமா வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கா மேடம். அவளும் என் வைஷ்ணவிசம்ல டீச்சரா இருக்கா, பிளஸ் ஸ்லோக கிளாஸ் நிறைய எடுத்துட்டு இருக்கா, டியூஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அப்படிப்பட்டவா இன்னைக்கு இன்னைக்கு நாராயணியம் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70 பேரோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் நாராயணியம், ஸ்ரீமன் நாராயணியம் முடிச்சிருக்கோம். அந்த சந்தர்ப்பத்துல நீங்க எல்லாம் கத்துண்டேங்கோ. நான் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். இருந்தா கூட என்னோடதையே கேட்டு கேட்டு போர் அடிச்சு போன உங்களுக்கு இவாள மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சவா அவெல்லாம் நம்மளுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அதுல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னும் நாராயணியம் கத்துக்காதவா இவா சொல்றதை வச்சு நாராயணியம் கத்துக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு எல்லாம் வரணும் அப்படிங்கறதுக்காக மேடம் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் இது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுன்றதுக்கு நேத்திதான் சொன்னேன். அவ உடனே சரி ஆகட்டும்னு சொல்லி நம்மளுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கா. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மேடமோட ஸ்பீச்சை எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம மெயினான விஷயம், யாருமே அன்மியூட் பண்ணிக்காதீங்க. நடுவுல உங்களோட எல்லாரோட மைக்கும் மியூட்லயே இருக்கட்டும். அதை மட்டும் பாத்துக்கோங்க. மேடம், நீங்க இப்ப ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியின் திருவடிகளே சரணம், பெரிய பிராட்டி சமேத பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம். எப்பவுமே ரங்கநாதன் ரங்கநாயகிய சேவிச்சுதான் நான் எதையும் ஆரம்பிக்கிற வழக்கம். ஏன்னா பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கத்துல அடியேனது வாசம், அதுவும் அவன் அருளாலே எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப பரிபூர்ண சந்தோஷம். எங்கெங்க இருந்தோ மேடம் சொன்ன மாதிரி எங்கெங்க இருந்தோ என்னமோ படிச்சோம், என்னமோ வந்தோம். ஆனா எங்க சுத்தினாலும் ரெங்கனை சேவிங்கிற மாதிரி இந்த பூலோக வைகுண்டத்துல கொண்டாந்து என்ன வச்சிருக்கான் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப அவனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் ஜனனி மேடத்தோட இந்த நாராயணியம், ஸ்ரீமன் நாராயணியம் இந்த வகுப்பு நிறைவு நாள்ல நான் பங்கேற்றுக் கொள்வது எனக்கு பெரும் பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனனி மேடமும் பிறந்தது எல்லாமே ஸ்ரீரங்கத்துலதான். அந்த ஸ்ரீரங்கத்து வாசிதான் என்ன எல்லாத்துலயும் இந்த சத்சங்கத்துல என்ன இழுத்து விடுறான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஹயவதனா ஸ்கூல் ஸ்லோகா ஸ்கூல்ல நான் இந்த எனக்கு அடியனுக்கு தெரிஞ்சதை நான் இங்க சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கூட எல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல பரம கிருப்பையா நான் கிருஷ்ணனோடதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க குருமமி சொல்லுவா, அந்த கிருஷ்ணன் தான் சூஸ் பண்ணுவானா யார் யார எந்தெந்த இடத்துல எந்த நேரத்துல நம்ம கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாராயணத்தின் பெருமைய சொல்றதுக்கு முன்னாடி ஹயவதனா ஸ்கூல் ஜனனி மேடம் எவ்வளோ பேரை இந்த ஸ்லோகாஸ்ல எடுத்துன்னு வந்துட்டு இருக்கா அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கைங்கரியம்.
ஏன்னா ஒருத்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கறா அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா நம்ம சொல்லி கொடுத்துடலாம், அவ சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த அறிவு, அதுவும் இந்த பெரும்பாலான இடத்துல கொண்டு போய் நம்மள சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த அறிவை நமக்கு புகற்ற அந்த குரு ஸ்தானத்துல இருக்கா. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு குருவா இருந்து அந்த தெய்வத்தை காட்டி கொடுக்கக்கூடிய இந்த ஜனனி மேடமுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கு அற்புதமான ஒரு திருநாள் சுதினம். சுதினம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு நல்ல நாள்னு அர்த்தம். அதையும் இன்னைக்கு நாராயணன் நிறைவு பெற்ற நாள். இன்னொன்னு இன்னைக்கு ஏகாதசி. சில இடங்கள்ல இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு ஸ்ரீரங்கத்துல ஏகாதசி. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இன்னைக்கு கார்த்திகை மாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த கார்த்திகை மாதத்துக்கு தாமோதர மாதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. தாமோதரன் அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கு ஏன் வந்தது? தாம்பு அப்படின்னா கயிறு, அந்த கயிறு, உதரம்னா வயிறு. யசோதை என்ன பண்றா? கிருஷ்ணன் ரொம்ப சேஷ்டதங்கள் பண்ற. அந்த சேஷ்டிதங்கள் பொறுத்துக்காம எல்லாரும், அவ பொறுத்துக்காம இல்ல, அவளுக்கு ரொம்ப ஆசையாதான் அந்த கிருஷ்ணனுக்கு தவமா இருந்து கிருஷ்ணன் கிடைச்சிருக்கான். அது யசோதைக்கு 64 வயசாம் கிருஷ்ணன் சேரும் போது அவன் இடத்துல. அப்போ எல்லாரும் இந்த கோபிகைகள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாளாம். அதான் இன்னொரு இடத்த என்னன்னா, கம்ப்ளைண்ட்னா எப்படியாவது கிருஷ்ணனை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சுட்டு கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி கிருஷ்ணனோட அந்த நந்தகோபர் மாளிகைக்கு வருவாளாம். ஆனா யசோதை என்ன பண்றா? தாய் உள்ளம் இல்லையா, அதனால ஐயோ என் குழந்தைய பத்தி சொல்றாளே, என் குழந்தைய பத்தி சொல்றாளே அப்படின்னு நினைச்சுட்டு அந்த குழந்தைய கட்டி போடுறா உரல்ல. அப்படி கட்டி போடும்போது கயிறு எடுக்கிறாளாம். எப்படிப்பட்ட கயிறு அது? கண்ணினும் சிறு தாமினாள் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகோர் நம்பி என்ற காள் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. அந்த கண்ணனை பத்தி பாடினா என் நாட்கள் அமுது ஊறுதுன்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றார். கண்ணினும் சிறு தாமினாள் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன். கட்டுண்ட, கட்டி போட்ட இல்ல, கட்டுண்ட. ஏன்னா யசோதைக்கு அவளுடைய அன்பினால கட்டுப்பட்டிருந்தானாம் கிருஷ்ணன். எங்கேயாவது அந்த பரம்பொருளை நம்மளால கட்ட முடியுமா? அதனால அவன் என்ன பண்ணானா? கட்டுண்ட மாதிரி நடிச்சானாம். அப்பேற்பட்ட மாதரம், இந்த மாதம் தாமோதர மாதம். தாம்பு உதரம் தாமோதரன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெயர் காரணம். அந்த தாமோதர மாதமான இந்த கார்த்திகை மாதத்துல தங்களையெல்லாம் சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இப்ப இந்த தலைப்புக்குள்ள நம்ம போகலாம். தலைப்புக்குள்ள போவதுக்கு முன்னாடி எப்பயுமே நாராயணியம்னா தியான ஸ்லோகங்கள் சொல்லணும். அதனால தியான ஸ்லோகம் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய குரு, நாராயணிய குரு ஸ்ரீ சுமதி மாமி பெங்களூர்ல இருந்தா, சுமதி மாமிக்கும் சாய் சுந்தரி அவளுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, மற்ற ஆச்சாரியர்கள் பிரபந்த மாமி எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை நான் சொல்லிட்டு இந்த தலைப்புக்குள்ள நம்ம போவோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனி பிரணத கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமஹா. ஓம் ஹரயே நமக, ஹரயே நமக. நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தி. அந்த கிருஷ்ணனோட பாதம் பனஞ்சு அவனை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால இந்த தலைப்பு ஸ்ரீமன் நாராயணியத்தின் பெருமை. அந்த பெருமையை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இந்த பெருமையை சொல்றதுக்கு முன்னாடி, அந்த பெருமை அப்படின்னா அதை நான் 4 விதமா பிரிச்சுக்கிறேன். இந்த ஸ்ரீமன் நாராயணியம் இந்த கிரந்தத்தோட பெருமை. இந்த கிரந்தம் எப்படி உருவானது, அதுக்கப்புறம் இது எதனால, இத சொன்னா என்ன பலன் கிடைக்கும். எப்பவுமே நம்ம கடைசியா தானே பலன் பார்ப்போம். அதனால கடைசியா பலன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த கிருஷ்ணனை அந்த குருவாயூருக்கே நம்ம எல்லாரும் போகலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைவு பண்ணிருக்கு. அக்ரே பஷ்யாமி அப்படின்னு கேசாதி பாதம் வரைக்கும் அவனை செவிச்சிருக்கு. திருப்பான ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதன் பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த என்ன பண்ணினார் அப்படின்னா, பாதத்திலேருந்து திருமுகம் வரைக்கும் சேவிச்சார். திருப்பாதம் என் கண்ணனுள் ஒக்கின்றதே கொண்டல்வனாய் கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் அப்படின்னு கடைசியா முடிக்கிறார். அப்ப அங்க பாதத்திலேருந்து திருமுகம் வரைக்கும் திருப்பான ஆழ்வார் சேவிச்சார். இங்க குருவாயூர்ல நம்ம எப்படி சேவிச்சோம்? இன்னைக்கு நீங்க சேவிச்சு கேசாதி முதல் அந்த தலையிலேருந்து பாதம் வரைக்கும் சேவிச்சு.
அந்த கிருஷ்ணனோட தலை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கேசம் மைவண்ண நறுக்குஞ்சி அப்படிங்கிறார். யாரு? திருமங்கை ஆழ்வார். எப்படி இருக்குமா? மைவண்ணம். மையின்னா கண்ணுக்கு போடுறோமே மை, அது எப்படி இருக்கும்? அடர்ந்த கருப்பு. அந்த கருப்பு கலர், அடர்ந்த கருப்பு கலர்ல அவனுடைய கேசம் இருக்கும். எப்படி இருக்கும்? சுருண்டு சுருண்டு இருக்குமா அந்த கேசம், சுற்று சுருட்டையா இருக்கும். அப்படிப்பட்ட கேசம். கண்கள் சிந்தாமரை கண்கள். அந்த கண்கள் இருக்கு. கையில 4 கைகள் இருக்கின்றன. ஒரு கையில தாமரைப்பூ, கரை, இதெல்லாம் ஏந்தின சங்கு சக்கரம். பின்னாடி இருக்கக்கூடிய இதுல 2 சங்கு சக்கரம். அவன் ஆயுதபாணியாக அங்க இருக்கான். சங்கு சக்கரம், கையில கரை, ஒரு கையில தாமரைப்பூ, பீதாமரம் அணிந்துண்டு அப்படியே திருவடி அப்படியே சேவிச்சுக்கோங்க. அப்படியே மேலேந்து கீழே வரைக்கும் வாங்கும். மார்பில ஸ்ரீவட்சம். அந்த உதரம் தாமோதரம், அந்த உதரம் எப்படி சிறுத்து இருக்கான், சின்னதா. அதுக்கு கீழே அப்படியே நீண்ட கால்கள், அப்படியே மஞ்சள் பட்ட பீதாமரம் அணிஞ்சுட்டு இருக்க. கீழே திருவடி, அந்த நூப்புரங்கள் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த திருவடி, அந்த தாமரை முட்டு மேல அழுத்தின திருவடிகள், அந்த திருவடி பாத வரைக்கும். இப்ப நீங்க நம்ம கிருஷ்ணா அப்படின்னு அந்த பரசுராம கஷேத்திரமான கேரளத்துல இருக்கக்கூடிய அந்த குருவாயூருக்கு நம்ம ஒரு நிமிஷம் போய் அவனை மனசார அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எப்படி இருக்கான் அந்த கிருஷ்ணன் தெரியுமா? குட்டி கிருஷ்ணன், உன்னி கிருஷ்ணன், குட்டனாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன், பால கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை மனசார நினைச்சுண்டு இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த ஸ்ரீமன் நாராயணத்தின் கிரந்தத்தை பார்க்க போறோம். இந்த ஸ்ரீமன் ஒரு கிரந்தம், ஒரு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பெருமை எப்படி சேரும் அப்படின்னா, அதுக்கு 3 லட்சணங்கள் இருக்கு. அது 3 லட்சணம் என்ன அப்படின்னா, வக்ர லட்சணியம், விஷய லட்சணியம், கிரந்த லட்சணியம். வக்ர லட்சணியம் அப்படின்னா அதை இயற்றினவர் யார், அவருடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாராயணியம் அந்த பட்டத்ரி, அந்த பட்டத்ரி, நாராயண பட்டத்ரி எழுதினார். அத அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, சமஸ்கிருதத்துல மிக பெரிய ஞானம் அவருக்கு. அந்த ஞான பண்டிதனாக இருக்கிறார் அவர். அது மட்டும் இல்ல, பாணினி எழுதின அந்த கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் எழுத்தார். சம்ஸ்கிருத வியாக்கரணம், அந்த இலக்கணங்கள்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனா அதுலயே இவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். நிறைய கிரந்தங்கள், பாணினியோட கிரந்தங்களுக்கெல்லாம் இவர் உரை எழுதியிருக்கிறார். அப்பேற்பட்டவர் இந்த நாராயண பட்டத்ரி. எங்க அவர் அவதரித்தார் அப்படின்னா, மேல்பத்தூர், எங்க பரசுராம கஷேத்திரமான கேரளால திருநாவாய் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரத்துக்கு பக்கத்துல, அங்க முகுந்தன் இருக்கார். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மேல்பத்தூர்ல இந்த நாராயண பட்டத்ரி அவதரிக்கிறார். அவ அப்பா பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா மாத்ருதத்தர். இவருடைய குரு பேரு அச்சுத பிஷோரடி. குரு கிட்டக்க எல்லாம் கத்துக்கிறார். எல்லா சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிஷத்துகள் எல்லாம் அவர்கிட்டக்க அத்தியனம் ஆறது, அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறார். ஆனா அந்த அச்சுத பிஷோரடிக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு வியாதி வந்துருது. அந்த வியாதி என்ன வியாதி அப்படின்னா, வாத நோய் வந்துருது. இந்த வாத நோய் வந்ததுனால அவர் ரொம்ப சிரமப்படுறார். இந்த உருவான கதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப 2வது விஷயம் சொன்னேன், அதை முடிச்சுட்டு வரேன். 3 லட்சணம் சொன்னேன் இல்லையா? வக்ர லட்சணம், ஸ்ரீமன் நாராயணியம் எழுதின நாராயண பட்டத்ரி மிகுந்த ஞானம் உள்ளவர். சமஸ்கிருத ஞானம் ரொம்பவே சிறப்பா உண்டு அவர்கிட்ட. 2வது விஷய ஞானம். இது பாகவதத்தோட, ஸ்ரீமத் பாகவதத்தோட சாரம் இந்த ஸ்ரீமன் நாராயணியம். இந்த பாகவத சாரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த பாகவத சாரம் எங்க இருந்து வந்தது? ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ சுகர் சொல்ல பரீட்சித் மகாராஜா கேட்டுட்டார். அவருக்கு 7 நாள் தான் சொல்லியிருக்கா. பரீட்சத்துக்கு 7 நாள் தான் நீ இனிமே இருக்க போற. அந்த தக்ஷங்கிற அந்த பாம்பு இது பண்ண போறது. அந்த முனிவர் கிட்ட ஒரு சாபம் கிடைச்சிருது. அந்த பையன் கொடுத்துறான். முனிவருக்கு மாலையா போட்டதுனால அந்த சாபத்துல இருந்து 7 நாள் தான் அவருக்கு. 7 நாள்ல அவரை அந்த முக்தி அடைய போற. அந்த நேரத்துல சுகபிரம்மர் சொல்லி அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் கேட்கிறார், ஸ்ரவணம் கேட்டு இருக்கார். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட சாரம், அது எல்லா வேதாந்தங்களையும் உள்ளடக்கியது அந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ சுகபிரமர், அந்த சுகபிரமர் யாரு? கிளியின் அம்சம். அந்த கிளியே ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அவர் எப்பவுமே ஒரு பழம் எடுத்துக்கோங்களேன், அந்த பழம் நம்ம சாப்பிடுறோம். அந்த பழம் சாப்பிடும் போது நேரடியா அந்த சாறு, கிளி கொத்தின அந்த ஏதாவது ஒரு பறவை கொத்தின பழமா இருந்ததுன்னா ருசி அதிகம். இங்க
இங்க சுகபிரமர் கொடுக்கிறாரு இல்லையா, அதனால இது ருசி அதிகம். ரெண்டாவது, இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது பெருமாள் வந்து நாரதருக்கு சொல்றார், பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்றார், நாரதர் வியாசருக்கு சொல்றார், வியாசர் சுகபிரம்மத்துக்கிட்ட சொல்றார், சுகபிரம்மம் வந்து சனகாதி முனிவர்கள் கிட்டையும் அப்படியே வரிசையா எல்லார்கிட்டையும் போய் இப்போ வந்து நாராயணியம் அப்படிங்கிற அந்த சாறு, அந்த கிளி கொத்தின சாறு நம்ம கிட்டக்க ஸ்ரீமன் நாராயணியமா நமக்கு வந்திருக்கு. ஒரு பழத்தை கூட முழுசா சாப்பிட வேண்டாம், நம்ம அப்படியே ஜூஸா புழிஞ்சு நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ விஷய லட்சணம் வந்துருக்கு. மூணாவது இந்த கிரந்த லட்சணம். ஒரு கிரந்தத்துக்கு பெருமை அது எத்தனை இருக்குன்னு பார்க்க 1000, அதாவது தசகம். இதுல 1034 ஸ்லோகங்கள் இருக்கு, 2 பலஸ்ருதி இருக்கு. 1034ஐயும் 10 பிரிச்சிருக்க, அப்போ 100 தசகம் வந்திருக்கு. ஏதாவது 1 2ல என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 11 12 அப்படின்னு ஒரு கூடுதலா கொடுத்திருக்க. அப்படி அந்த கிரந்த அமைப்பு வந்து அந்த மாதிரி கொடுத்திருக்க. 1034 + 2 1036 இந்த ஸ்லோகங்கள் இதுல இருக்கு. இதுல எப்படி அமைச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவத்துல இருக்கக்கூடிய அந்த 18,000 ஸ்லோகங்கள் 12 ஸ்கந்தங்கள் அத்தனையும் சுருக்கி கொடுத்தான்னு பார்த்தோம் இல்லையா விஷய லட்சணத்துல. இந்த கிரந்த லட்சணத்துல அப்படி சொல்லும் போது இது அப்படியே சுருக்கி 100 தசகமா கொடுத்துட்டார். கொடுத்ததை பிரிச்சுக்கிறார், இத்தனை தசகம் இத்தனை தசகம் இத்தனை தசகம். அதுல 37 89வது தசகம் வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா கிருஷ்ணனை பத்தி விஸ்தாரமா சொல்லி, கிருஷ்ணனை பத்தி ரொம்ப விஸ்தாரமா விவரிச்சு சொல்லியிருக்காரு இந்த கிருஷ்ணனை பத்தி இந்த ஸ்ரீமன் நாராயணத்துல. அப்போ இந்த 3 லட்சணம் வந்துடுது. இப்ப ஸ்ரீமன் நாராயணத்தோட பாதி பெருமை இதுலயே வந்துருக்கு. அடுத்தது இதுல எப்படி உருவானது, இதுக்கான பலன் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அடியேனால சொல்லணும் அப்படின்னு பெருமாளோட திருவள்ளம் போல இருக்கு. இப்போ இந்த நான் சொன்னேன், அந்த ஸ்ரீமன் நாராயணத்தை எழுதின நாராயண பட்டத்ரி மேல்பத்தூர்ல அங்க பிறந்திருக்கா. அவருடைய அப்பா மாத்ரு தத்தர், அவருடைய குரு அச்சுத பிஷோரடி. அவருக்கு வாத நோய் வந்துருக்கு. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் ஒரு குரு கிட்ட கத்துக்கிறோம் அப்படின்னா குரு தட்சிணை கொடுக்கணும், அப்பதான் அது பலன் அளிக்கும். அதனால குரு தட்சிணை கொடுக்கணும். அந்த குரு தட்சிணைக்கு பதிலா இவர் என்ன கேக்குறா, ஐயோ நம்ம குரு இவ்வளவு கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்க வாத நோயை எனக்கு கொடுத்துருங்கோ, அப்பெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ண முடியும். ஏன்னா அவர் வந்து ஒரு சித்தர், மகா புருஷன், எல்லா வேதாந்தங்கள்லாம் தெரிஞ்சவர் அந்த அக்ஷய பிஷோரடி அப்படிங்கிறவர், அச்சுத பிஷோரடி அப்படிங்கிறவர் எல்லா வேதங்களையும் தெரிஞ்ச ஒரு சித்தர் மகா புருஷன். அப்ப இவர் சொல்றார், வேண்டாம், இந்த வியாதிய வந்து ரொம்ப கஷ்டமானது, உனக்கு வேண்டாம். ஆனா இந்த நாராயண பட்டத்திரி என்ன பண்றாரு தெரியுமா, எனக்கு நீங்க கொடுங்கோ. இவர் நினைக்கிறார், ஏன்னா சித்த புருஷர் மகா புருஷர் எல்லாம் எந்த வைத்தியர்கிட்டையும் போக மாட்டார். அதை தான் வந்து நிர்ஹேதுக கிருபை, பெருமாள் பகவானோட கிருப்பையினாலதான் எனக்கு இது வந்திருக்கு, இதை அனுபவிக்கணும், இந்த கர்ம விதியை நான் போக்கணும்னு நினைச்சிட்டு அவ எந்த வைத்தியத்திலையும் போக மாட்டா. இவர் நினைச்சுக்கிறாரா நாராயண பட்டத்திரி ஒரு ஞான செருக்குன்னு கூட வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அந்த ஞான செருக்கு வந்து என்ன பண்றாரா, நீங்க எனக்கு கொடுத்துருங்கோ, நான் வைத்தியர்கிட்ட போய் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாரு அவருக்கு வந்து அந்த வியாதிய. அந்த வாத நோய் அப்படிங்கிறது அது வந்து ருமாட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுக்கு வலிக்கும், இந்த கழுத்தெல்லாம் திருப்பவே முடியாதான், அந்த அளவுக்கு ஒரு வியாதி, அது பயங்கரமான அந்த வியாதி, நடக்கலாம் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, எப்பவுமே பெருமாள் வந்து என்ன பண்ணுவாராம், திருத்தி பண்ணிக்கொள்வான். திருத்தினா நம்மள அப்படியே எடுத்துக்க மாட்டான், நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே எடுத்துக்க மாட்டான், நம்மள திருத்தி நம்மள அப்படி பக்குவப்படுத்தி ஒரு தங்கத்தை புடம் போடுற மாதிரி நம்மள அப்படியே புடம் போட்டு அவன் தன்னோட எடுத்துப்பான். அதனாலதான் அவன் அவதாரங்கள்லாம் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான், ராமனாக கிருஷ்ணனாக ஒவ்வொரு அவதாரம் எடுத்து நமக்கு வரார். அந்த அவதாரம் எடுக்கும்போது அவர் வைகுண்ட பிராப்தி, அங்க வைகுண்டத்துல இருக்கார். அவர் என்ன பண்றார், அங்கேருந்து கீழே வர்றார். யாருக்காக, நமக்காக. எதுக்கு, நம்மள மேல ஒசத்தணுங்கிறதுக்காக பெருமாள் கீழே இறங்குகிறார், நமக்காக இறங்குகிறார். சரி, இப்போ ஒரு வாங்கிட்டார், அவருக்கு கொடுத்துறார். சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கிற, நான் உனக்கு இந்த வியாதியை கொடுத்துறேன்னு இந்த வாத நோயை கொடுத்துறேன். அதுக்கப்புறம் தான் பல நாள் கஷ்டப்படுறார். ஒண்ணு எவ்வளவு வைத்தியர்கிட்ட போறார், முடியவே இல்லை. அப்போ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டேனே, எப்பவுமே நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாதான்
பெருமாள் நினைவுக்கு வருவார். அப்புறம் தான் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற எண்ணம் வந்துடும். அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கிட்டக்க ஒரு பணியாள், ஒரு பேரு கோபாலன். ஐயோ, இவரை நம்ம எஜமானர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஜாதகத்தை கொடுங்க. கேரளால எல்லாம் ரொம்ப விசேஷம் என்னன்னா அந்த பிரச்சனை போட்டு பாக்குறது, சோழி எல்லாம் போட்டு பாக்குறது. நான் கொண்டு காமிக்கிறேன், அவர் என்ன சொல்றாரோ அந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபாலன்கிற பணியாளன் எழுத்தச்சன் அப்படிங்கிற ஒரு ஜோசியர்கிட்ட எடுத்து அந்த ஜோசியர் வந்து சொல்றார், ஒரு சில விஷயங்கள் சொல்றார். அதை கேட்டுக்கிறார். கேட்டுட்டு பதறி அடிச்சுட்டு மறுபடியும் இங்க வந்து இந்த நாராயண பட்டத்திரி கிட்ட ஓடி வர்றார். ஓடி வந்து விரைவுக்க வரத பார்த்த உடனே நாராயண பட்டத்திரி கேட்கிறார், ஏன்பா இப்படி ஓடி வர, என்னாச்சு என்னாச்சு, இது சரியா போகாதா, இந்த வியாதி சரியா போகாதா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், வியாதி எல்லாம் சரியா போகும்னு சொல்லிட்டார், அதை பத்தி ஒன்னும் கவலை இல்ல, குருவாயூர் போனா சரியா போயிடும். ஆனா அங்க சன்னிதானத்துக்கு போய் மீனை தொட்டு கூடுகன்னு சொல்லியிருக்கார், கூட்டுகன்னு சொல்லியிருக்கார், மீனை தொட்டு கூட்டுகன்னு சொல்லியிருக்கார். மீனை எப்படி தொடுறது இல்லையா, இந்த மத்தியசத்தை, அந்த மத்தியசம்னா மீனை தொட்டு. இப்ப மீனை எப்படி தொட்டு எழுத முடியும், அவர் நினைச்சுட்டார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நீச்சன் போல இருக்கு, அவருக்கு புரியல, எடுத்த உடனே ஒண்ணுமே புரியல. அப்போ இவருக்கு தெரியாது, ஏன்னா இவர் வந்து ரொம்ப அறிவு சிறந்தவர் இல்லையா. அப்போ இந்த பட்டத்திரி சொல்றாங்க, அப்பா கவலைப்படாத, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாளே வார்த்தையை எடுத்து கொடுத்திருக்கார், நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கார், அவரை பத்தி பாடணும். அப்படி பாடும்போது மச்ச அவதாரத்தை ஆரம்பித்து பாடணும்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு அவர் அர்த்தம் புரிஞ்சுக்கிறார். ஏற்பாடெல்லாம் நடத்துறார். ஏற்பாடு நடத்தி எங்க குருவாயூர் போறதுக்கு ஏற்பாடு. இவர் இருக்கிறதோ திருநாவாயில, அங்க முகுந்த திவ்ய கஷேத்திரம் இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு எங்க போறார், குருவாயூருக்கு போறார். ஏன்னா குருவாயூரோட பெருமை எவ்வளோ பெற்ற பெருமை. அங்க இருக்கக்கூடியவன் யாரு, துவாரகாபுரீஸ்வர், துவாரகையிலேயே கிருஷ்ணனால அங்க பூஜிக்கப்பட்ட கிருஷ்ணன், அந்த உன்னி கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் எப்படி இருக்கார், முதல்ல வைகுண்டத்துல இருக்கார், வைகுண்டத்திலேருந்து கீழே வரார், கீழே அச்சாமூர்த்தியா வந்து இங்க துவாபரா யுகத்துல வசுதேவரால தேவகியினால கிருஷ்ணனால பூஜிக்கப்பட்ட கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனையே திருப்பி கிருஷ்ணன் முடிய போறது, பிரளய காலம் வந்தாச்சு, என்னோட அவதார நோக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் திருப்ப மேல போக போறேன் அப்படிங்கும் போதுதான் குருவுகிட்டையும் வாயுவுகிட்டையும் கொடுத்து அந்த குருவாயூர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இங்க பிரதிஷ்டை பண்ணிக்கக்கூடிய இடம். பேர்பட்ட அந்த குருவாயூர்ல இருக்கக்கூடிய அந்த உன்னிகிருஷ்ணனை நம்ம போய் பார்க்கணும். அதனால என் கூட எல்லாரும் வரணும். ஏன்னா இவராலதான் நடக்க முடியாது. அப்ப பல்லக்குல தான் தூக்கின்னு போற, அப்பெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் கிடையாது. அப்போ பல்லக்குல தூக்கின்னு போற 10 பேர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. 10 பேர் இவர் வந்து தூக்கின்னு போய் அங்க இருக்கணும். இந்த 100 தசகம் பாடணும். இந்த 100 நாட்கள் முடிஞ்சு அப்போ வியாதி சரியா போகும். இந்த 100 நாட்கள் அங்க இருக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா இவருக்கு. அதனால இந்த 10 பேரை கூட்டின்னு போற. இந்த குருவாயூருக்கு போயாச்சு. குருவாயூருக்கு இந்த நாராயண பட்டத்திரி போற, கிருஷ்ணனை பத்தி பாடணும், அந்த கிருஷ்ணன் புகழ் பாடணும்னு போற. அப்படி போகும்போது அங்க உள்ள போற, கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ்குள்ள நுழையிற. ஓம் நமோ நாராயணான்னு மேல போர்டு போட்டிருக்கோம். உள்ள போற, இந்த துவஜஸ்தம்பம் தாண்டி உள்ள போறார். உள்ள போய் அந்த மண்டபத்துல இடதுகை பக்கம், நம்ம உள்ள நுழையும் போது இடதுகை பக்கத்துல அவரை வந்து இறக்கி வைக்கிறார். அப்ப அவர் எதையுமே இன்னும் யோசிக்கலாம், அங்க இறக்கி வச்சிடறாரு. ஏன்னா அவரால் தான் நடக்க முடியாது. இறக்கி வச்சிடா, சரி போங்கோ, நான் கூப்பிடும் போதெல்லாம் வாங்கோ அப்படின்னு. ஏன்னா காதல 3 மணிக்கு போயிடுவாராம், மத்தியானம் வந்து அவ அழிச்சுன்னு போவா. அதுக்குள்ள இவர் வந்து ஒரு நாளைக்கு 10 பாடல்கள், ஒரு தசகம், அப்படி 100 நாட்கள் பண்ற. அப்படி 100 நாட்கள் அது பண்ணணும் அப்படிங்கறதுனால இப்படி கிரமம் பண்ணி வச்சிருக்கார், வரிசைப்படுத்தி வச்சிருக்கார். அப்போ முதல்ல எடுத்து பாடணும் இல்லையா. இப்ப பாடுறதுக்கு அவருக்கு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள், இது எல்லாருக்குமே இருக்கும், நமக்குமே இருக்கும். அவர் வந்து அப்ப பேர்பட்ட அவருக்கே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல, அது அவருக்கு ஒரு சந்தேகம். அவன் புகழ் பாடுறது அவ்வளவு ஈஸியா இல்லையே, அதனால ஒரு சந்தேகமா எந்த வார்த்தையை நான் எடுத்து பாடுறேன். அப்போ சாந்திரா அப்படின்னு அவன் எடுத்து கொடுத்தான். அப்போ இவருக்கு இன்னொரு சந்தேகம், ஐயோ நான் உன்னை சேவிக்காம வந்து உட்காந்துட்டேனே. ஏன்னா நமக்குள்ள போனது நம்மளை பத்தி தானே முதல்ல தோணும், இப்படி இருக்கேனா அப்படி இருக்கேனா சரியா இருக்கேனா, அப்புறம் தான் அதை பத்தி பேசுறோம். அதே மாதிரி அவரும் நினைச்சிருந்தானா, அதனால கிருஷ்ணனை பார்க்கல. ஐயோ நான் உன்னை பத்தி பார்க்க முடியாது, ஏன்னா கழுத்தெல்லாம் என்ன நான் இப்படி நவுத்த முடியாது, அப்படி நவுத்த முடியாதே, நான் உன்னை எப்படி பார்த்து பாடுறதுன்னு கேக்குறேன். அப்போ கிருஷ்ணன் சொல்றாராம், நவுத்தெல்லாம் வேண்டாம், நானே உன்னை திரும்பி திரும்பி பாத்துக்கிறேன், எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டியான்னு கேக்குறார். அப்போ
கிருஷ்ணன் சொல்றான், தரிசனம் எல்லாம் கொடுப்பேன், உன் வியாதியும் சரி பண்ணுவேன், இப்போ இல்ல, நீ எல்லாத்தையும் பாடி முடி, நான் உன் வியாதியெல்லாம் சரி பண்றேன்ற. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? முதல் தசகம் பாடும் போதேதான் அவர் புகழ் பாடுறாரு, என்னோட வியாதியெல்லாம் சரி பண்ணுன்னு. எல்லாரும் சொல்லுவோம், உடனே கூப்பிட்டா ஓடி வர பெருமா, ஏன் ஒரு 100 நாள் அப்படின்னு ஒரு சிலர் எங்கிட்ட கேட்டான். அது என்னன்னா, ஒரு நாள் வந்து பாடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்பவுமே இந்த மனுஷாளுக்கு, அதுவும் கலியுகத்துல ரொம்ப அப்படியே ஏறிடும். ஆகா, நான் கிருஷ்ணனை பார்த்துட்டேன், வியாதி எல்லாம் சரியா போச்சு, இனிமே எதுக்கடா உன பாடணும் அப்படின்னு போயிடுவான். அந்த 100 பாட்டையும் வாங்கணுமோனோ, அதனால இந்த 100 பாட்டு வாங்கணும்னு கிருஷ்ணனோட திருவள்ளம். அதுக்காக என்ன சொல்றான், நானே கழுத்தை சாச்சு 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 நான் கேட்டுக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த கழுத்தை சாட்சி பக்கம், அதனாலதான் வலதுகை பக்கத்துல, அதாவது கிருஷ்ணனோட வலதுகை பக்கத்துல அந்த இடது மண்டபம் இருக்கும். இன்னைக்கும் அது பட்டத்ரி மண்டபம் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த இடத்துல பட்டையுமே போட்டு வச்சிருக்கா, இது பட்டத்ரி மண்டபம் அப்படின்னு. இந்த ஸ்ரீமன் நாராயணியத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். இந்த கிருஷ்ண அவதாரங்கள் எல்லாத்தையும் அப்படியே விஸ்தாரமா அப்படியே பாடி வரார். அதெல்லாம் சரி, இப்படி ஒன்னொன்னா பாடும்போது கடைசியில சொல்றார், குருபவனபுரே, என்னோட வியாதியெல்லாம் நீக்கிடுப்பா, என்னோட வியாதியெல்லாம் நீக்கிடுப்பான்னு கெஞ்சற. அந்த 100வது நாள் வரும்போதுதான் அவர் என்ன பண்றாராம், தலையை பத்தி பாடும்போது தலை சரியா போறது, கழுத்தை பத்தி பாடும்போது கழுத்து சரியா போறது, தோள்களை பத்தி பாடும்போது தோள் சரியா போறது, காலை பத்தி பாடும்போது கால் சரியா போறது. இப்படி அந்த வியாதி அவருக்கு சரியா போச்சு. இப்படிதான் இந்த ஸ்ரீமன் நாராயணியம் உருவாச்சு. இந்த நாராயணிய பட்டத்திரி எழுதினர். அப்ப கேக்குறாராம், ஒவ்வொரு இது முடிக்கும் போது, உனக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணணுமே, ஏதாவது கண்டரல்ல பண்ணணுமே, நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது அப்படின்னு கேக்குறாராம். உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு குருவாயூர்னாலே நெய் பாயசம் பிடிக்கும், கிருஷ்ணானாலே அப்பம் தான். பெரியாழ்வார் சொல்றாரு இல்லையா, அப்பம் சிற்றுண்டி நான் கலந்து உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்படி இந்த அப்பம் எல்லாம் உனக்கு எனக்கு பண்ண முடியாது, என்ன பண்றதுன்னு கேக்குறாராம். அதுக்கு என்ன சொல்றாராம் அவரு, கிருஷ்ணர் சொல்றாராம், எனக்கு நீ ஒன்னும் கொடுக்க வேணாம், நீ உன்னோட என்னால பாட முடியலையே நீ வருந்துவ பத்தியா, இந்த மனசு எங்கிட்ட கொடுத்துரு. அவர் அந்தர்யாமியா இங்கதான் இருக்காரு. 5 நிலைகள் பெருமாளுக்கு இல்லையா, பர விபவ வியூக அந்தர்யாமி அச்சம். இந்த அச்சம் தான் கலியுகத்துல இருக்க. இந்த அச்சாமேனியாக நான் இருக்கேன் இல்லையா, என்ன நினைச்சு இந்த மனசை எங்கிட்ட கொடுத்துரு. கண்ணுல இருந்து 2 சொட்டு, ஐயோ இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே நீ மனசால நினைப்பா பாரு, அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மனசால நம்ம நினைச்சுண்டு இந்த நாராயணியத்தை நம்ம படிக்கணும். சரி, இந்த நாராயணியத்தை படிச்சா அவருக்கு அந்த வாத நோய் சரியா போச்சுன்னு சொன்னேன். 100 நாள் அப்படியே சேவிக்கிறார், 100வது நாள் சரியா போச்சு அப்படின்னு. அதுவும் இந்த கிளி சுவைச்சு கொடுத்த அந்த பழச்சாறுன்னு சொன்ன. இந்த கிளின்னு சொன்னா ஆண்டாளை பத்தி பார்க்காம போக முடியாது. ஆண்டாள் நாச்சியார் சொல்றா, குயிலை பத்தி பாட சொல்றா, குயிலே நீ கோவிந்தனை பத்தி பாடு, என்னோட கிளியே உனக்கு தோழமை கொள்ளுவன் குயிலே அப்படிங்கிறா. இன்னடிசலோடு பாலமுது ஊட்டி வளர்த்த கிளியை உனக்கு தோழமை கொள்ளுவன் கோயிலே அப்படின்னு பாடுறான். அப்போ உனக்கு என் ஃப்ரெண்டுக்கு, உன்னை வந்து என் ஃப்ரெண்ட், என்னோட கிளிக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிடுவேன். அந்த குயிலை வந்து நீ கோவிந்தான்னு பாடு, எனக்கு என்னோட கிளி கிட்ட சொல்லி அந்த கிளியை எப்படி வளர்க்குறாளாம், இன்னடிசலோடு பாலமுது ஊட்டி வளர்க்குறாளாம். இந்த பாலமுது ஊட்டி வளர்க்குற அந்த கிளிய நான் உனக்கு தோழியாக்கியோ இல்ல நண்பனாக்கி உனக்கு கொடுத்துருவேன், அதனால பாடுங்க. இந்த குயிலும் கிளியும் வச்சிருக்காளே ஆண்டாள், என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த குயில் அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம், இந்த கிளிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். சுகமுனிவர் தானே எல்லாத்தையும் சாரமா எடுத்து அப்படியே பக்ஷத்துக்கிட்ட கொடுக்குறாரு. இந்த கிளியும் இந்த குயிலும் இது ரெண்டுத்தையும் வச்சிருந்ததான் ஆண்டாள் நாச்சியார் நம்மள வந்து என்ன சொல்றா, கேசவனை பாடி கிடத்தியோங்கிறா. நம்ம எல்லாரும் அவனை பாடிண்டே இருக்கணும், அவனுடைய புகழ் பாடணும் அப்படின்னு சொல்ற. சரி, இப்போ இந்த கிரந்தத்தை பத்தி பார்த்தோம். இந்த கிரந்தத்துல எப்படியெல்லாம் இருக்கு, இதை சேவிச்சா நமக்கு இந்த எந்த வியாதியும் வராது. மகாபெரிவாள் கிட்டக்க ஒருத்தர் போய் கேட்டாலாம், அவளுக்கு வந்து கேன்சர் வியாதி. இப்ப நாராயணியம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம், பட்டத்திரிய பத்தி பார்த்தோம். இப்ப நாராயணியத்தோட பெருமை, அது மகாபெரிவாள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மகாபெரிவாள்கிட்ட ஒரு கேன்சர் பேஷண்ட் போய் கேட்கிறா, எனக்கு வைத்தியம் செய்யறதுக்கெல்லாம் எங்கிட்ட வசதி பத்தாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறா. அப்ப என்ன பண்ணட்டும் கேக்குறியேமா, 8வது தசகத்துல இருக்கக்கூடிய அந்த அஸ்மி அந்த அந்த ஸ்லோகத்தை நீ சொல்லு, அத 48 நாட்கள் நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்ற.
அந்த 48 நாட்கள் சொன்னா உனக்கு அது சரியா போயிடும் அப்படின்னு அத சொல்ற. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பி त्वमित मोत्ताबिद பத்மயோனி அனந்த பூமா மமரோகராசிம் நிறுத்தி வாட்டாலய வாச விஷ்ணோஹோ அப்படின்னு அந்த அஸ்மின் அந்த ஸ்லோகத்தை நீ சொல்லு 48 நாள் அப்படிங்கிற. சரின்னு அந்த 48 நாள் அவ சொல்றா. என்ன ஆச்சரியம், அவளுக்கு அந்த கேன்சர் நோய் அதுலேருந்து விடுபடுறா. அப்படியே அந்த மகாபரிவாள்கிட்ட அது பண்ண. இது ஒன்னா என்னோட வாழ்க்கையில நடந்தத அடியேனோட வாழ்க்கையே நான் சொல்றேன். இத முதல்ல சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சேன். அடியேன் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சிரமம், எனக்கு உடம்பு ரீதியா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதுக்கு சர்ஜரி தான் அப்படின்னு முடிவாயிடுத்து. ஏன்னா கர்ம வினை மூட்டை மூட்டையா சுமந்து வந்துட்டு இருக்குமே இந்த பிறவி பெருங்கடல்ல, அந்த கர்ம வினைய நான் தாண்டி தாக்கணும். அந்த கர்ம வினையை எனக்கு அந்த சர்ஜரி நான் அண்டர்கோன் பண்ணேன். அந்த சர்ஜரி ஆனதுக்கு அப்புறமா இப்போ கிருஷ்ணாவோட ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன். எதனால? இந்த நாராயணியம் சேவிச்சதோட. எங்க குருமாமி சொல்வா, இந்த நாராயணியம் சேவிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் கிருஷ்ணனோட ஆசீர்வாதம். அது எப்படி அவன் சூஸ் பண்ணுவானா, இவாவா சேவிக்கணும் அவாவா சேவிக்கணும் அப்படின்னு ஒரு சூஸ் நடக்குமா. அப்போ நான் நினைச்சுப்பேன், ஐயோ எனக்கு கிடைக்கலன்னு நான் வருத்தப்படுவேன், நடுவுல நின்னு போயிடுத்துனா. ஆனா அவன் எல்லாரையும் தான் கிருப்பை பண்ணுவான், ஒருத்தர விட மாட்டான். ஏன்னா நம்ம எல்லாருமே அவனுடைய சொத்து. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட சொத்து. இந்த ஜீவாத்மாவை அவன் எடுத்துப்பான். எப்போ நம்மளை திருத்தி பண்ணிக்கொண்டு இந்த ஜென்மத்துல இல்லையா அடுத்த ஜென்மம். ஆனா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணனை நம்ம சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ரீமன் நாராயணியம் இந்த மாதிரி சத் விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்திக்கணும். இப்ப அடியேன்னு சொன்ன இந்த குருமாமி சொன்னா அப்படிங்கறதையும் எப்படி சூஸ் பண்ணாங்கிறதையும் நான் இப்ப சொல்றேன். நான் அப்போ பெங்களூர்ல வாசம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்ப இது நடந்து ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். பெங்களூர்ல அப்ப வந்திருக்கேன். எனக்கு கன்னடம் தெரியாது. அவளுக்கு எங்க குருமாமி சுமதி மாமிங்கிறவாளுக்கு தமிழ் தெரியும். நான் ஒரு நாள் மத்தியானம் எங்க ஆத்துல படுத்துருக்கேன். எனக்கு ஒரு பிளிஸ்ஃபுல் மாதிரி ஒரு ட்ரீம் மாதிரி மத்தியான நேரத்துல. இங்க பெங்களூர்லாம் குளிரும் இல்லையா, அதனால மத்தியானத்துல கொஞ்சம் படுக்கிற பழக்கம். அப்போ படுத்துட்டு இருக்கும் போது நான் இந்த நாராயணியம் படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு எழுந்ததும் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா நான் நாராயணியம் செவிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்திருக்கேம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்கிட்ட புக்கு கூட இல்ல, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. பகல் கனவு, இதெல்லாம் பழிக்காது, ஏதோ ஏதோ நினைச்சுட்டே படுத்திருப்ப போல இருக்கு, இல்ல உனக்கு ஆசை எங்கேயோ இருந்திருக்கும் போல இருக்கு, அதான் அப்படின்னு. ஒரு 2 நாள் நான் தினைக்கும் கோவில் போற பழக்கம் உண்டு. இங்க தேவகிரி பெருமாள்னு ஒரு கோவில் இருக்கு, அந்த வழியா போயிட்டு கனசங்கிரி எல்லாம் போயிட்டு வருவேன். மாமகேஸ்வரி பிள்ளையார் கோவில் எல்லாம் போயிட்டு வருவேன். அப்படி போயிட்டு வரும்போது ஒரு நாளைக்கு என்னோட நேரம் பாருங்க, அன்னைக்கு ரோடு போட்டிருந்தான். அதனால வேற சந்து வழியா, எப்பவும் ஒரு சந்து வழியா இல்லாம வேற சந்து வழியா வந்தேன். அந்த சந்து வழியா வரும்போது அங்க ஒரு பழைய கோவில், பழைய பெருமாள் கோவில், ரொம்ப பழசு, சின்ன கோவில். எனக்கு ஒரு ஆசை, அம்மா வாமா உள்ள போய் எட்டி பார்த்துட்டு போவோம், பெருமாளை சேவிச்சுட்டு போவோம். சரின்னா உள்ள போனோம். உள்ள போனா யாருமே இல்லை. ஒரு ஒரு பட்டர் ஒரு 2 பேர் இருந்தா, ஒரு 4-5 பேர், அவ்வளவுதான். ரொம்ப கூட்டம் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர அந்த முக்குல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு, நாராயணியம் வில் பி டாட் ஹியர், கான்டாக்ட் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இருந்தது. இப்பயும் அவனோட சங்கல்பம் பாருங்க, எனக்கு சொல்லும் போதே இமோஷனல் ஆகுது. அந்த போர்டை பார்த்து நம்பரை நோட் பண்ணிட்டு ஆத்துக்கு நான் போன் பண்றேன். எங்க இருக்க இடம்லாம் போடல, அவ போன் நம்பர் மட்டும் தான் கொடுத்திருந்தா. அந்த போன் நம்பரை நோட் பண்ணி ஆத்துக்கு வந்துட்டு நான் போன் பண்றேன். அப்போ அவ கன்னடத்துல பேசினா, மேடம் எனக்கு கன்னடம் தெரியாது அப்படின்ட்டு நான் இங்கிலீஷ்ல பேசினா, அவ இங்கிலீஷ்ல பதில் சொன்னா. அவ சொன்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா, உங்க வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கு, அதனால நீங்க எப்ப வேணா வரலாம், கத்துக்கலாம், ஆனா உங்களுக்கு கன்னடம் தெரியாதே அப்படின்னா. பரவாயில்ல, அந்த எங்காத்துக்காரும் கச்சேரிக்கு போனாருன்னு கேட்கிற மாதிரி நான் உட்காந்துக்கிறேன். ஏன்னா இது அவனோட சங்கல்பம் போல இருக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி இப்படி ஒரு கனவு வந்திருக்கு எனக்கு, அதனால நான் சும்மாவான உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன், பின்னாடி உட்காந்துட்டேன். ஆனா அந்த மேடம் என்ன பண்ணுவா, உள்ள வாங்கோமா, முன்னாடி வாங்கோ, தெரியாதவா முன்னாடி வாங்கோன்னு என்னை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு அவ கன்னடத்துல சொல்லுவா. எனக்கு ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சமா தான் புரிஞ்சது, அவ்வளவுக்கா புரியல. நாளாக நாராயணமும் கத்திந்தேன், அதே போல கன்னடமும் எனக்கு கை வந்தது. இது எல்லாம் அவனோடலாம். அதுக்கு
நான் உட்கார்ந்த இடத்துக்கு முன்னாடி அவ ஒரு பெரிய வால் போஸ்ட் வச்சிருப்பான். அவ கன்னடிக்கா, அதனால ராகவேந்திரா போஸ்ட். அந்த ராகவேந்திராக்கு கீழே கிருஷ்ணன் எப்படி இருப்பான் தெரியுமா? இப்படி கைய கட்டின்னு உட்கார்ந்து இருப்பான். அப்போ ஸ்ரீமன் நாராயணியம் படிச்சா என்ன பெருமை தெரியுமா? அவன் கைய கட்டின்னு நம்ம மடியில வந்து உட்காருவான். அவன் கைய கட்டின்னு மடியில வந்து உட்கார்ந்துருவான். ஸ்ரீ ராமாயணம் படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன பண்ணுவோம், ஒரு மணப்பலகை போட்டு அந்த மணப்பலகையில அங்க ஆஞ்சநேய வரதா எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிரமஸ்த காஞ்சலியம் பாஷ்பவாரி பரிபா விபூர்ண லோஷனம் சொல்றோமே, அங்க ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேய மதிப்பாடலாம். அந்த ஸ்லோகத்துல பாருங்க, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிரமஸ்த காஞ்சலியம். அங்க மன போட்டு அங்க ஆஞ்சநேயர் வருவாரா. எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கறதோ அந்த இடத்துல எல்லாம் நான் வந்து உட்காருவேன்னு அவர் வந்து உட்கார்ந்துக்கிறார். ஆனா பலகையில தான் அங்க ஆஞ்சநேயர் உட்கார்ந்துக்கிறார். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட சாரமான இந்த ஸ்ரீமன் நாராயணியம் படிச்சோம் அப்படின்னா நம்ம மடியிலேயே இந்த கிருஷ்ணன் வந்து 2 கையை கட்டின்னு உட்காந்து சமத்தா உட்காந்துக்கும். அந்த குழந்தை என்ன சொன்னாலும் கேட்டுக்கும். நம்ம என்னெல்லாம் அத நான் தப்பா ஏதாவது சொல்லிட்டேன்னா சொல்லுவா, பரவாயில்ல உன்னை மன்னிச்சுவர், கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த குருமாமி எனக்கு சமாதானம் படுத்துவா. இப்படி நாராயணியத்தோட பெருமை எத்தனையோ சொல்லிட்டு போலாம். திடீர்னு மேடம் வந்து ஜனனி மேடம் வந்து நீங்க பேசுங்க சொன்னா, என்னதான் இருந்தாலும் எத்தனையோ மேடைகள்ல பேசினாலும் இது வந்து நமக்கு ஒவ்வொன்றும் புது மேடை தான். அப்போ எதையோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது ஐ லவ் ஸ்ரீரங்கம்னு ஒரு சேனல் பார்த்தேன். அந்த சேனல்ல பார்த்தா அவ சொல்றா, அவளுக்கு இந்த மாதிரி வியாதி இருந்துதான், அந்த வியாதியில இருந்து விடுபடுறதுக்கு இந்த ஸ்ரீமன் நாராயணத்தை அவ சேவிச்சாலாம். அதே மாதிரி என் சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அவளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் யூட்ரஸ்ல. அந்த யூட்ரஸ்ல இருந்து அவளுக்கு அது சரி பண்ண முடியாது. ஆத்துல ஒரே ப்ராப்ளம். அந்த கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல அவ மறைச்சிட்டா, இத வெளியில காமிக்கல அப்படின்னு மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணா, அந்த பொண்ணு மேல ஒரு கோபம், வியாதி ஏற்கனவே இருந்திருக்கு, தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படிங்கிற அந்த கோபத்தை அந்த பொண்ணுகிட்ட காமிக்கிறா. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது நடந்தது சத்தியம். ஏன்னா இந்த ஸ்ரீமன் நாராயணியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல கிருஷ்ணன் என்ன பண்றான், அவர் சொல்ல சொல்ல தலையை ஆட்டுறார். ஆமா 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 சத்தியம், எல்லாத்துலயும் எங்க இருந்தோ கேட்கிறான். ஆனா இங்க அச்சாமூர்த்தியாக அவன் நேர இருந்து அந்த சத்தியம் சத்தியம் சத்தியம்னு தலையாட்டுறான் இல்லையா, அதே மாதிரி இங்க சத்தியமா நடந்தது. அந்த பொண்ணு வந்து நாராயணியத்தை படிக்க ஆரம்பிக்கிறா. 48 நாள் தொடர்ந்து படிச்சா. சப்தாகம் நடக்கிறது எத்தனையோ இடங்கள்ல. இவளுக்கு சான்ஸ்கிரிட் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த தமிழ் அர்த்தத்தை மட்டும் படிச்சுட்டே வரா. இன்னைக்கு அவளுக்கு 2 குழந்தை, குடும்பமும் சுபிக்ஷமா இருக்கு. சில பேர் கேட்பா, மாமி இந்த நாராயணியம் படிச்சா வியாதி மட்டும் சரியா போகுமா, வியாதிக்காக தான் அதை படிக்கிறதா அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், ஸ்ரீமன் நாராயணியம் வியாதி மட்டும் இல்ல, எல்லா சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது. ஏன் ஸ்ரீமன் அப்படின்னு, அந்த ஸ்ரீங்கிறது யாரு, தாயார். கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஸ்ரீன்னு பேசினேன். ஸ்ரீங்கிறது தாயார். தாயார் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பா. எப்படி அம்மா குழந்தைக்கு வேணுங்கிறத எத்தனையும் செய்வாளோ அதே மாதிரி அந்த தாயான மகாலட்சுமி நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவள். ஆயுள், ஆரோக்கியம், சகல சௌபாகியம் அத்தனையும் கொடுக்கக்கூடியவள். அதனாலதான் ஸ்ரீமன் நாராயணியம் அப்படின்னு இதுக்கு பேர். இப்படி இந்த பெருமையை வந்து நம்ம எவ்வளவோ சொல்லிட்டே போலாம். ஒரு நாள் போதுமா, பொதுவே போதாது, பாட்டே பாடலாம். இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு சினிமா பாட்டே பாடுற மாதிரி பெருமாளோட பெருமையை பேசணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே போதவே போதாது, இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இந்த ஸ்ரீமன் நாராயணத்துக்கு எல்லா ஐஸ்வர்யம் இல்ல. தசகங்கள்ல வந்து பார்த்தோம், நம்ம 37ல இருந்து 88 கிருஷ்ணாவதாரம் இருக்குன்னு பார்த்தோம். 32வது அந்த தசகத்தை படிச்சோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு போட்டிருக்கா. அதே மாதிரி லக்ஷ்மி அவதாரம், சரஸ்வதியோடது, இதெல்லாம் நம்ம அந்த ஸ்லோகங்கள், அந்த பர்டிகுலர் ஸ்லோகங்கள் சேவிச்சா இன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால மொத்தமா ஸ்ரீமன் நாராயணனே ஏற்றமிகு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தை தினைக்கும் சேவிக்கலைனாலும் ஏதாவது ஒரு நாள், அது இல்லாம இந்த சத்சங்கத்துல இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ ஸ்ரீமன் நாராயணியத்தோட பெருமையை சொல்லிட்டேன், அடுத்தது இந்த சத்சங்கத்தோட பெருமையை நம்ம சொல்லணும் இல்ல. ஏன்னா அவங்களெல்லாம் வாழ்த்தத்துக்கு வந்திருக்கேன். தலைப்பே அதான், நாராயணத்தின் பெருமையும் நாராயணன் சேவிச்சவாளோட வாழ்த்துக்களும் அப்படின்னு. அப்போ உங்களை எப்படி வாழ்த்துறதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். அப்பதான் யோசிச்சேன், தொண்டரடி பொடியாழ்வார் நினைவுக்கு வந்தார். தொண்டர் அடி பொடி, அடி பொடினாலே அடி துளி. அவர் வந்து என்ன வச்சுட்டாரா, அடியாருக்கு அடியேன் அப்படிங்கிறாராம்.
அடியாருக்கு அடியேன் அப்படின்னா இந்த பக்தர்களுக்கெல்லாம் பக்தனாக, பெருமாளுக்கே பேர் பக்த வத்சலன். அந்த பக்த வத்சலன்னா பக்தனுக்கு அடிமையானவன், அவனுக்கு அப்படியே வாட்சல்யம், அந்த சௌலபியம் சௌசல்யம் எல்லாம், அந்த எளிமை நீர்மை எல்லாம் யார்கிட்ட அதிகம் அப்படின்னா பக்தன் கிட்டக்க. ஒண்ணுமே வேண்டாம், இந்த 6 அறிவு ஜீவனையே விட்டுருங்க, 5 அறிவு ஜீவன். இந்த யானைக்கு கஜேந்திர மோட்சத்துல பாருங்க, யானை ஆதி மூலமேனு கூப்பிட்டவன ஓடி வந்தார். அதே மாதிரி இந்த சத்சங்கம்ங்கிறது நமக்கு எப்பேற்பட்டதாம்? இந்த சத்சங்கம் அப்படின்னா அப்படி அந்த அடியாருக்கு அடியேன், அந்த பகவத்துல உங்க அந்த பகவத் கடாட்சத்தோட இந்த இந்த அடியாருக்கு அடியேனா இருக்கவங்க கூடிய எல்லாரையும் நான் நமஸ்காரம் பண்றேன். இது சாதாரணமா கிடைச்சிடாது. இந்த சத்சங்கம் அப்படிங்கிறது கோடி கோடி அப்படி சுக்கிருத்தம், நமக்கு ரொம்ப கோடி கோடி ஜன்ம புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கணும், நம்ம அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும், நம்மளுடைய மூதாதைகள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அததான் முதல்ல நம்ம வந்து கேட்கவே முடியுமா? அப்ப கேட்கணும் அப்படின்னா அந்த நவவித பக்தின்னு சொல்றமே, 9 விதமான பக்திகள், ஸ்மரணம், கீர்த்தனம், ஸ்ரவணம், தாஷ்யம், ஆத்ம நிவேதனம், இதெல்லாம் சொல்றமே, இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? முதல்ல ஸ்ரவணம், முதல்ல கேட்கணும். கேட்டாக்கா நம்மளே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் ஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஆத்ம நிவேதனம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஆத்மாவை என்ன பண்ணுவோம்? கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த ஆத்மாவை கொடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான், பெருமாள்கிட்ட போயாச்சு, அவன் நம்மள சேர்த்துன்றான், கண்டிப்பா சேர்த்துன்றான். இப்படி ஒவ்வொரு படியா கொண்டு வர இந்த நவவித பக்திய இப்படி ஒவ்வொரு படியா நம்ம மேல ஏறிட்டு இருக்கும் போது எங்க போவோம்? பெருமாள் கிட்டக்க போவோம். இந்த கடைசியா அந்த ஆத்மாவை நம்ம நிவேதனம் பண்ணிடுவோம். இந்த 9 விதமான பக்தியை நம்ம செலுத்தின்னு இருக்கும்போது இந்த சத்சங்கம்ங்கிறது பஜகோவிந்தத்துல இப்ப 9 விதம் அதுவே வழி அமைச்சு கொடுத்துறது, கட்டம் கட்டி கொடுத்துறது, இப்படி போ இப்படி போன்னு. அப்ப இந்த இந்த ஸ்ரவணத்துக்கு முக்கியத்துவம் சொல்லிட்டேன், கேட்கிறோம், சத்சங்கத்துல கேட்கிறோம். இந்த சத்சங்கத்தை பத்தி ஆதிசங்கரார் என்ன சொல்றாரு தெரியுமா? பஜகோவிந்தத்துல சத்சங்கம் நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவம் நீர்மோகத்துவம், நீர்மோகத்வே நிச்சலத்வே, நிச்சலத்வே ஜீவன் முக்திக்கு. அப்ப இந்த சத்சங்கம் நம்மள எங்க கொண்டு போறதாம்? நம்மள நீச்சங்கத்துவத்துக்கு கொண்டு போறது. இந்த நீச்சங்கத்துவம் அப்படிங்கறது எங்க கொண்டு போறது? நீர்மோகத்துவம். மோகம் அப்படின்னா எல்லா விதமான மோகம், காமம் மட்டும் மோகம் இல்ல. இப்ப யாராவது ஒரு புடவை கட்டி காமிச்சுக்கோங்களேன், பெண்கள் அதிகமா இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால சொல்றேன். நமக்கே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? டிஃபால்ட் அது. ஆஹா, அவ ஏதோ நெக்லஸ் போட்டு இருக்காளே, ரொம்ப நல்லா இருக்கே. அவ ஏதோ புடவை கட்டிட்டு இருக்காளே, அது நல்லா இருக்கே. காதுல ஏதோ தோட போட்டு இருக்காளே, அதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். அது நம்மளோட ஸ்வரூபம். அப்படி இந்த கலியுகத்துல அதுவும் இந்த மானிட பிறப்புக்கு உரியதானது. இவ அது பண்ணிட்டு இருக்காளே, அது பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணும். அந்த மோகத்தை முதல்ல கழிக்கிறது. அந்த மோகத்தை கழிச்சதுக்கு அப்புறம் எங்க கண்டு போறது? நீச்சலத்துவம். எதுவுமே இல்ல, அப்படியே கிளியர் கட்டா நம்ம மனசு ஆக்கிறதான், அப்படியே தூய்மை, பற்றே இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடுறது. அந்த பற்றே இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் என்ன ஆயிடுறது? நமக்கு முக்தி ஆகிறது. அப்போ ஜீவன் முக்தி ஆச்சுனால என்ன அர்த்தம்? நம்ம அவன்கிட்ட போயிடுறோம். இததான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த சத்சங்கத்தை பத்தி சொல்லும் போது, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் கூடாரை வெள்ளம் சீர் கோவிந்தா அப்படின்னு, கோவிந்தா உன்னை பாடுறேன். எப்படி பாடுறேன்? கூடியிருந்து குளிர்ந்து. இப்ப எல்லாரும் கூடியிருந்து நம்ம குளிர்ந்து அவளை பாடுறோம். யார? அந்த கோவிந்த அப்படி பாடும்போது பகவான் கிருஷ்ணன் இத்தனை பண்றோம், எத்தனை எத்தனை சிறப்பு அவனை பாடும்போது. இந்த சத்சங்கத்துல இருக்கக்கூடிய இந்த அடியார்கள் அத்தனை பெரியும் அவன் அருளாளே அவன் தாள் பணிந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி கூறி, அந்த தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றதையே நானும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். தொண்டரடி பொடி என்னும் அடியினை அழியே நின்றருளி உன் அடியாருக்கு ஆட்படுத்தா என அரங்கனிடம் அந்த திருப்பள்ளி எழுச்சியில சாதிக்கிறாரே, அந்த பாசத்தை நான் சொல்லி உங்க எல்லார்கிட்டையும் நான் உங்களை எல்லாரையும் நான் முதல்ல பணிஞ்சு உங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். சரி, இதெல்லாம் சரி. இந்த சிரவணத்தை பத்தி சொன்னேன். இது கலியுகத்துல சரியா அப்படின்னா, சத்தியுகத்துல தியானம், வேதாயுகத்துல யாகம், துவாபராயுகத்துல தானம், கலியுகத்துல நாம சங்கீதனம் இப்படி சொல்றமே, இதனால என்ன பலன்மா? வியாதி எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி அந்த அச்சா மூர்த்தியில இருக்கா. மார்புல மட்டும் இல்ல, குருவாயூர்ல அந்த திருமேனியில
பாதத்துல இந்த கேச வரைக்கும் அந்த பாதாளாஞ்சனமான இருக்கக்கூடிய அந்த அச்சாமூட்டியில மகாலட்சுமி அங்க இருக்கா. அவளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த நாராயணியம்னு சொல்லும் போது நம்ம 2 பேரை சொல்லணும் கண்டிப்பா. அது யாருன்னா செங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதரையும், செம்பை அவர் ஐயங்கார் இருக்கார் இல்லையா, அவரையும், அந்த பாடுவாரை கச்சேரி எல்லாம் பாடுவாரை செம்பை அவரையும். ஏன்னா இன்னைக்கும் செம்பை அப்படிங்கிற அந்த திருவிழா அங்க நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி செங்காலிபுரம் பத்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவருக்கும் வியாதி வந்துதான் இந்த ஸ்ரீமன் நாராயணி. அப்பெல்லாம் ரொம்ப பிரபலியம் இல்ல, இவாளெல்லாம் எடுத்துன்னு வந்ததுனாலதான் நமக்கு இந்த ஸ்ரீமன் நாராயணியம் இந்த கிரந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவளெல்லாம் நம்ம முதல்ல அவளை வாழ்த்தணும். அவளெல்லாம் வாழ்த்தி அவளெல்லாம் போற்றி புகழ்ந்து இந்த கோபிகா கீதத்துல இந்த அனந்தராம தீட்சிதர் அதுக்கு உரை எழுதியிருக்கா. அந்த கோபிகா கீதம்ங்கிறத என்னன்னு பார்ப்போம். தவ கதா அமிர்தம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவி பிரீடிதம் கிருஷ்ணா கல்மகாபகம் ஸ்ரவண மங்கலம் கிருஷ்ணா ஸ்ரீமதா புவிகிரணந்தி கிருஷ்ணா. அப்படி இந்த கோபிகா கீதம்ங்கிறதுல என்ன சொல்றாள்? ஸ்ரவண மங்கலம் கிருஷ்ணா ஸ்ரீமாததம். இந்த வியாச சுக வால்மீகி முதலியவர்களால் கொண்டாடப்பட்டதுமானது இந்த கர்மயோகங்கள்லாம் போக்கக்கூடியது. இந்த கேட்ட உடனே நமக்கு மங்களமா, கேட்ட உடனே நம்ம சொல்லணும் கூட கிடையாது, நம்ம அதை உட்கார்ந்து கேட்கும் போதே எனக்கு மங்களத்தை கொடுக்கிறார்கள். இதை யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அத்தனை மனிதர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த ஜென்மாந்திர பாவங்கள் எல்லாம் தீர்த்து நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்கறதா இந்த ஸ்ரீமன் நாராயணியம். அப்படி இந்த ஸ்ரீமன் நாராயணத்தை சேவிச்ச உங்க எல்லாருடைய திருவடியை தொட்டு நான் இங்க இருந்தே சேவிச்சுப்பேன். இப்ப பாருங்க, இந்த இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜில எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்கேயோ இருக்கேளு. ஆனா கிருஷ்ணனோட ஒரு லீலை பாருங்க, உங்களோட நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாகியத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அது அயவதனா ஸ்கூல் ஆஃப் ஸ்லோகா அதுல எனக்கு பேசுறதுக்கு எனக்கு அவங்க ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தன்யோஸ்மன் தன்யோஸ்மி. இது போல பல விஷயங்கள் எனக்கு கிடைக்கணும்னு உங்க எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறேன். பெரியவர்கள்ட்ட சின்னவா அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன். எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்து இல்லைன்னா மார்கழி மாசம் வந்துட்டே இருக்கு. ஆண்டாள் நாச்சியார மனசார நினைச்சிருப்போம். இது போல ஒரு சத்சங்கத்துல எப்பவும் கூடியிருந்து நம்ம எல்லாரும் குளிர்ந்திருக்கணும் அப்படின்னு எல்லாரையும் பிரார்த்தித்து எல்லாத்துக்கும் சர்வஜனோ சிகி பவந்தி, எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. என்னுடைய இந்த எளிய வார்த்தைகளை உங்களுக்கு கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சு உங்களுக்கும் சமர்ப்பிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. தன்யோஸ்மின்மா ஜனனிமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.